இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இன்னைக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 53:2. தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். இந்த வசனம் வேதத்துல 2 தடவை சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 14:2 நாம் பார்க்கிறோம், தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். தேவனை தேடுகிற ஒரு உணர்வு. ஆண்டவர் இதை நம்ம எல்லாரிடத்திலையும் அவர் எதிர்பார்க்கிறார். அவர் மனிதரை சிருஷ்டித்ததே அவரை நாம் தேடுவதற்காகவும் அவரோடு நாம் உறவு கொள்வதற்காகவும் அவர் நம்மை சிருஷ்டித்தார். ஆனால் மனிதரோ அநேக உபாய தந்திரங்களை தெரிந்து கொண்டார்கள். எல்லாரும் வழி விலகி போனார்கள். அவனவன் தன் வழியிலே போனான் என்று கர்த்தர் மனிதரை பற்றி குறை கண்டுபிடித்தார். மனிதர் அப்படி நடந்து கொண்டார்கள். கர்த்தரை மறந்து தங்கள் வழியிலே போனார்கள். ஆண்டவர் உலகத்தை சிருஷ்டித்த பொழுது எல்லாவற்றையும் அவர் நன்றாக கண்டார். எல்லாம் அவருடைய பார்வைக்கு நன்றாக இருந்தது. வெளிச்சத்தை உண்டாக்கின பொழுதும், வெட்டாந்தரை தனியாக பிரித்த பொழுதும், மேலே இருக்கிற தண்ணீருக்கும் கீழே இருக்கிற தண்ணீருக்கும் பிரிவினை உண்டாக்கின போதும், பூமியிலே தன் ஜாதியின்படியே தன் விதைகளை உண்டு பண்ணுகிற மரஞ்செடி கொடிகளை உருவாக்கின பொழுதும் பார்த்து கர்த்தர் மகிழ்ந்தார். அதெல்லாம் அவருடைய பார்வைக்கு நன்றாய் இருந்தது. அவருடைய சிருஷ்டிப்பின் மகுடமாக அவர் மனிதனை தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியேயும் சிருஷ்டித்தார். அதிலே அவர் மனுமக்களோடு மகிழ்ந்து கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. மனிதனை சிருஷ்டித்து மனிதன் கர்த்தரோடு ஒரு உறவு வைத்திருந்த வரைக்கும் கர்த்தருக்கு அது இன்பமாக இருந்தது, நன்றாக இருந்தது. ஆனால் மனிதரோ தன் வழியை தெரிந்து கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமை அற்றவர்களானோம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. தனக்கென்று ஒரு வழியை தெரிந்து கொண்டு கர்த்தரை விட்டு தூரமாய் போன இந்த மனிதரை கர்த்தர் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கும் பொழுது அவரை தேடுகிற உணர்வு உண்டோ என்று சொல்லி அவர் தேடி பார்த்தாராம். பரலோகத்திலிருந்து அவர் மனுபுத்திரரிடத்திலே எதிர்பார்த்த ஒரு காரியம், தன் வழியிலே போன இந்த மனிதர்கள் என்னை தேடி பார்க்கிறார்களா, என்னை நோக்குகிறார்களா என்று சொல்லி கர்த்தர் பார்த்தார் என்று வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் மனிதரை பார்த்த சந்தர்ப்பங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நோவாவின் காலத்திலே கர்த்தர் மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்த்தார் என்று ஆதியாகமம் 6வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதா இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். மனிதனை சிருஷ்டித்தது கர்த்தருடைய பார்வையிலே விசனமா இருந்தது. அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். மனிதர் எல்லாரும் கெட்டு போய் தங்கள் வழிகளை தேடி ஆண்டோருக்கு விரோதமாக மாறி இந்த பூமியை கெடுத்து போட்டிருந்தார்கள். அவருடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கண்டு கர்த்தர் மனிதனை உருவாக்கினதற்காக அவர் விசனப்பட்டார், மனஸ்தாபப்பட்டார். அது அவருடைய இருதயத்திற்கு விசனமா இருந்தது என்று சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். கர்த்தரை தேடுகிற உணர்வு அந்த பொல்லாத ஜனங்களுக்கு இருக்கிறதா என்று சொல்லி அவர் தேடி பார்த்த பொழுது ஒரே ஒரு மனிதனை கண்டுபிடித்தார், நோவாவை கண்டுபிடித்தார். 7வது அதிகாரம் 1வது வசனத்திலே கர்த்தர் நோவாவை பார்த்து அவர் சொல்வார், நீ இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். ஒரே ஒருவரை தான்
கர்த்தர் சரியாக கண்டுபிடித்தார். அந்த முழு உலகத்திலேயும் ஒரே ஒருவர் தான் ஆண்டோருடைய இருதயத்திற்கு பிரியமானவராக ஆண்டவர் கண்டுபிடித்தார். அது நோவா. ஏன் கர்த்தர் நோவாவை நீதிமானாக தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவராக கண்டார் என்றால், நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே உத்தமனும் நீதிமானுமா இருந்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நோவா உத்தமனாகவும் நீதிமானாகவும் இருக்க காரணம், அவர் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். ஆண்டவரோடு அவருக்கு ஒரு உறவு இருந்தது. சஞ்சரிக்கிற வாழ்க்கை என்றால் அனுதினமும் அவரை தேடுவது, எல்லா காரியங்களையும் அவரிடத்திலே கேட்டு செய்வது, எல்லா காரியங்களையும் அவரோடு பகிர்ந்து கொள்வது, அவர் சித்தப்படி செய்வது, அவருக்கு நெருக்கமான கர்த்தரோடு நெருக்கமான ஒரு உறவு வைத்திருப்பதே தான் அவரோடு சஞ்சரிக்கிற, அவரோடு வாழ்கிற வாழ்க்கை என்று நாம் சொல்கிறோம். அப்படியானால் நோவா அனுதினமும் கர்த்தரை தேடி இருக்க வேண்டும். தன்னுடைய காரியங்களை எல்லாம் ஆண்டவரிடத்திலே நோவா சொல்லி இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியமாக இருந்தது. ஏசாயா 1ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனம் இருக்கிறது. மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது. பாவமுள்ள ஜாதி, பாவத்தின் மேல் பாவம் செய்கிற ஜாதி என்று இஸ்ரவேல் ஜனங்களை அதற்கு பிறகு கர்த்தர் சொல்லுகிறார். மாடு தன் ஆண்டவனை அறியும், கழுதை தன் ஆண்டவனின் முன்னணை அறியும், இஸ்ரவேலோ உணர்வில்லை. ஜனங்களுக்கு எதற்கு உணர்வில்லை என்றால், திரும்ப ஆண்டவரிடத்திலே வர உணர்வில்லை. உலகத்திற்கு பின்னாலேயே போய்விடுகிறார்கள். ஆனால் இந்த நோவாவோ கர்த்தரோடு சஞ்சரித்தார். கர்த்தர் அவரை பெரிய அழிவுக்கு தப்பி மீட்டார் என்று சொல்லி வேதம் வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரை தேடுகிற உணர்வு உண்டோ என்று ஆண்டவர் உங்களை நோக்கி பார்த்தால் கர்த்தர் எதை கண்டுபிடிப்பார்? யோசித்து பாருங்கள். நீங்கள் ஆண்டவரை தேடுவதெல்லாம் எதற்காக என்று யோசித்து பாருங்கள். ஆலயத்துக்கு போகிறோம், ஜெபிக்கிறோம், இதெல்லாம் எதற்காக? கர்த்தரை தேடுகிற ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்கிறதா என்று கர்த்தர் உங்களிலே பார்த்தால் உங்களிலே எது பெரிதாக விளங்கும்? வெறும் உலகத்திற்கு பின்னால் போகிற ஒரு வாழ்க்கை தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? காலையிலே எழும்பி வேலைக்கு போக வேண்டும், அந்த நாளின் காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டும், இரவிலே வந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டும், ஓய்வெடுக்க வேண்டும், இப்படிதான் உங்கள் வாழ்க்கை போய்கொண்டு இருக்கிறதா? இல்லை, கர்த்தருக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு உறவு இருக்கிறதா? அனுதினமும் நீங்கள் ஆண்டவரை தேடுகிறீர்களா? அவரை தேடுகிற ஒரு உணர்வு இருக்கிறதா? உங்கள் இருதயம் உங்களை குற்றப்படுத்துமானால், கர்த்தரை தேடுகிற ஒரு உணர்வு உங்களிடத்திலே இல்லை, உலகத்துக்காக நான் வாழ்கிறேன், என் பிள்ளைகளுக்காக நான் வாழ்கிறேன், என் மனைவிக்காக நான் வாழ்கிறேன், இப்படிதான் உங்கள் இருதயம் உங்களை குற்றப்படுத்துமானால், இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். ஆண்டவரிடத்திலே கேளுங்கள். ஆண்டவரே, உம்மை நான் நேசிக்கிறேன், நான் உம்மிடத்திற்கு இந்த நாளிலே நான் திரும்ப வருகிறேன், உம்மை தேடுகிற ஒரு உணர்வை எனக்கு தாரோம், எனக்குள்ளிருக்கிற என் ஆவினால் அதிகாலையில் உம்மை நான் தேடுகிறேன், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மை தேடத்தக்கதாக எனக்கு உணர்வை தாரும் என்று ஜெபிப்பீர்களா? சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளின் செய்தியை நாங்கள் முடிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை நீர் பார்க்கும் பொழுது உம்மை தேடுகிற ஒரு உணர்வு எங்களிலே இருக்கிறதா என்று பார்க்கும் பொழுது அங்கே அந்த உணர்வு இருக்க வேண்டும். இயேசுப்பா, எங்களுக்கு அந்த உணர்வை தாரோம், உம்மை தேடுகிற ஒரு உணர்வை தாரோம். என் பிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடே பிடுங்கப்படும் என்று சொன்னீர். என் பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் வரமாட்டான் என்று சொன்னீர். எங்களை இழுத்து கொள்ளும் ஆண்டவரே, என்னை இழுத்து கொள்ளும். நாங்கள் உமக்கு பின்னே ஓடி வருவோம். உம்மை தேடுகிற உணர்வினால் எங்களை நிரப்போம். எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை மகிமை